வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த சாப்டர் 1 த காம்பவுண்ட் எஃபெக்ட் இன் ஆக்ஷன். ஆத்தர் எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அதே மாதிரி முயல் ஆமை கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஆமை தான் நானுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. என்கிட்ட போதிய அளவு டைம் கொடுத்து இந்த விஷயத்த முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா, என்னால் யாரை வேணாலும் பீட் பண்ணி அந்த விஷயத்தை என்னால் முடிக்க முடியும்னு சொல்கிறாரு. இதுக்கு காரணம் நான் தான் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனுங்கிற அர்த்தம் இல்லை, ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால என்னால் எந்த விஷயத்தையும் முடிக்க முடியும்னு சொல்கிறாரு. இந்த உலகத்திலே நான் ரொம்ப அதிகமாக நம்புகிற ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சின்னு தான் சொல்கிறாரு. இதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா அம்மா நான் 18 மந்த்ஸ் இருக்கும் போதே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா தான் என்னை சிங்கிள் ஃபாதராக என்னை பார்த்துக்கிட்டாரு. அவர் ஃபார்மர் யூனிவர்சிட்டி ஃபுட்பால் கோச். எங்களை எப்போவுமே அவர் எழுப்பி விட மாட்டார், இல்லாட்டி எந்த ஒரு அலாரம் வச்சும் நாங்கள் எந்திரிக்கிறதில்ல. எங்கள் அப்பா ப்ராக்டிஸ் பண்ணுற சத்தத்திலே நாங்கள் தினமும் எழுந்திரிச்சிருவோம். அவர் கேரேஜில் பார்த்திங்கன்னா நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு பெருசாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே தான் அவரோட ப்ராக்டிஸ் செஷன் எப்போவுமே பண்ணிகிட்டே இருப்பார். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எப்படி வேணால் கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கட்டும், என்ன வேணால் ஆகட்டும், 6 மணிக்கு எங்கள் அப்பா ஷார்ட்ஸ் போட்டு அவரோட ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிடுவார். ஒரு தோட்டக்காரனை விட ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்கள விட நான் அதிகமாக தினமும் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு ஆத்தர். தினமும் ஸ்கூலுக்கு போய் முடிச்சுட்டு வந்துட்டோடனே எனக்கு இந்தந்த ஒர்க்லாம் ஆல்ரெடி எங்கள் அப்பா அசைன் பண்ணியிருப்பார். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்கியூசஸ் கை. அவருக்கு எக்ஸ்கியூஸ் சொல்கிறதே பிடிக்காது. அவரோட ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸ்கில் இல்லை, இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டியும் உங்கள் ஹார்ட் ஒர்க் மூலமாக அதெல்லாம் ஈடு செய்ய முடியும்னு எங்கள் அப்பா சொல்வார். உங்களோட காம்படிட்டர் உங்களோட ஸ்மார்ட்டராக இருக்காங்களா, ரொம்ப டேலண்டடாக இருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களா, அப்படின்னா நீங்கள் 4 மடங்கு அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டால் உங்களால் அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா எப்போவுமே சொல்வார். உங்களால் பாஸ்கெட் பாலில் ஃப்ரீ த்ரோ பண்ண முடியலையா அப்படின்னா 1000 தடவை ஃப்ரீ த்ரோஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு மாதத்தில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களால் லெஃப்ட் ஹேண்டில் ட்ரிபிள் பண்ண முடியலையா அப்படின்னா 3 ஹவர் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு மேக்ஸ் வரலையா அப்படின்னா ஒரு டியூட்டரை வச்சு சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எங்கள் அப்பா இதெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் செய்யவும் செஞ்சார். அதே மாதிரி எங்கள் அப்பா ஃபுட்பால் கோச்சிலேருந்து சேல்ஸ் பர்சன் ஆகி கடைசியில் அவர் ஓன் கம்பெனியை ரன் பண்ண ஆரம்பித்தார். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தரவே மாட்டார். அவருக்கு நாங்களே தெரிஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பார். இந்த டைம்குள்ளே ஹோம்ஒர்க் முடிச்சணும் இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்துடணும். என்னோடய சிப்ளிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஸ்கோர் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்கோர் பண்ணிவிடுவேன். அதுக்கு எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். அதுக்காகவே நான் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆர்டினரி கையாக இருக்கக்கூடாது, கூட்டத்தோட கூட்டமாக இருக்கக்கூடாது, அன்யூஷுவல் கையாரு, எக்ஸ்ட்ராடினரி கையாரு அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. அதனாலேயே எனக்கு ட்ரக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு கூட்டத்தோட கூட்டமாக எல்லாருமே பண்ணுறாங்கன்னு நானும் பண்ணணும்னு எப்போவுமே எனக்கு அந்த நினைப்பே வராது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவையும் லெட் டவுன் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். எங்கள் அப்பாவால் தான் நான் 18 வயசுலேயே 6 ஃபிகர் இன்கம் என்னோடய சொந்த பிஸ்னஸில் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். 20 வயசில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சொந்த வீடு வச்சுருந்தேன். 24 வயசில் பார்த்திங்கன்னா என்னோடய இன்கம் $1 மில்லியன் தொட்டுச்சு. 27 வயசில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக செல்ஃப் மேடு மில்லியனராக என்னோடய பிஸ்னஸ் மூலமாக 50 மில்லியன் ரெவன்யூ நான் ஜென்ரேட் பண்ணேன். நான் இப்போது 40 வயசு கூட தொடலை, ஆனால் கடைசி காலம் வரைக்கும் தேவையான சொத்து இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. என்னோடய சக்ஸஸ்க்கு எங்கள் அப்பா மற்றும் நிறைய மென்டர்ஸ்க்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். த காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் என்னோடய சக்ஸஸ் பின்னாடி இருக்க பெரிய சீக்ரெட். உங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்கலாம். எங்கள் அப்பா மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம், இல்லாட்டி இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்கலாம், இல்லாட்டி ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு சுமூகமாக ஒரு ஹாப்பி என்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. ஓல்டு ஃபேஷன்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் போடுறதுனால மட்டும்தான் சக்ஸஸை மீட் பண்ண முடியும். இந்த ஹேர்டில்ஸ்லாம் எப்படி தாண்டி வரலான்னு நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் அடுத்த எபிசோடில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.